ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஒரு விவசாய நிலம் மாதிரி இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இல்லையே. பிளேக்ஸு, இது ஒரு ஃபார்மு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபார்ம் ஏரியா மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங், ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தாட்டி இது நடக்கும். அதாவது விவசாயிக்கிட்ட அவங்களோட நிலத்துக்கு நேராக போய் நம்மளே எல்லாத்தையுமே பறித்து வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரலாம். நாங்கள் போன இந்த மந்தில் வந்து ஸ்ட்ராபெரி, செர்ரி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெரைட்டி தான் இந்த டைம் இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துட்டு ஒரு எல்பிக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. நம்ம எவ்வளோ எல்பி வந்து நம்ம பறிக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவில் வந்து கேஜின்னு சொல்லுவோம், கிலோன்னு சொல்லுவோம், இங்கே வந்து எல்பின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து செர்ரிக்கு தான் போனோம். ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்தே நம்ம வந்து பறிச்சிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு நல்ல ஃபீலிங்காகவும் இருந்தது. ஏன்னா என்ன தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷு ஆர்கானிக் சொன்னாலும் நம்மக்கிட்ட வரப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு ப்ராசஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட வரும். அதுவும் ஃபாரின்லலாம் இருந்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம் அந்த மாதிரி தான் வரும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது வந்து அது ஒரு நம்ம ஊரில் இருந்து சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்தது. உள்ள கார் அலோடு, நம்ம எங்கெங்கே போகிறோமோ அந்தந்த இடத்துக்கு தேகிற மாதிரி காரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பிக் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வந்து ராஸ்பெரி வந்தோம். அது அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல, ஸோ அதை நிறைய பிக் பண்ணல. இப்போ தான் வந்து ஆப்பிள் வந்து பிஞ்சாக இருக்குது. இது வந்து ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி அப்போ தான் ஆப்பிள் வந்து நல்லா க்ரோ ஆயிரும். இதோட சீசன் வந்து ஆகஸ்ட் மந்த்து போனோன்னா நல்லா ஆப்பிள் பிக்கிங் பண்ணலாம். லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தோம், அந்த வீடியோவும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஆப்பிள் பாருங்கள். நம்ம ஊரில் கொய்யாக்கா மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் ஸ்ட்ராபெரி பிக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து காரும் அலோடு இல்லை, இந்த மாதிரி ட்ரக்கில் தான் நீங்கள் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ட்ரக்குக்கு போயிட்டு ஒரு பெரிய லைனில் நின்னோம். ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு இது மாதிரி ஒரு பாக்ஸஸ் ட்ரே வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ட்ரே வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரக்கு, இந்த ட்ரக்கில் ஏறி எல்லோரும் சேர்ந்து அவங்க அந்த பிக்கிங் ஏரியா ஃபுல்லாக உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு மாதிரி இயற்கையாக ஒரு நேச்சுரலாக செம்மையாக இருந்தது. நல்லா சில்லுன்னு காற்று, நம்ம ஊருக்கு போன ஃபீல் அப்படியே வந்தது. ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் ஸ்ட்ராபெரியோட தோட்டம். இதுக்குள்ளே தான் பிக்கப் பண்ணும். எவ்வளோ பேர் பாருங்க, கும்பல் கும்பலாக போய் பிக்கப் பண்ண போயிட்டாங்க. கமலுக்கு வந்து ஒரே ஹாப்பி. மேடம் போகணுன்னு நான் தான் பிக் பண்ணுவேன்ட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செடிங்களுக்குள்ள மறைஞ்சிட்டு குட்டி குட்டியாக க்யூட்டாக ரெட் கலரில் இருக்காங்கல்ல, இவங்களை பிக் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்களாம் அதிகமாக இந்த ஸ்ட்ராபெரி வந்து சாப்பிடுவாங்க. இன்னொன்று என்ன ப்ளஸ்னால் இங்கே வந்து நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு பைசாவே கிடையாது. நம்ம பறித்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கமல் சாப்பிடு, நல்லா இருக்கா? போனோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரீ தானே அப்படி சொல்லிட்டு நாங்கள் வாட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 5 or 6க்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியல. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளே கையால் பிக் பண்ணிவிட்டு வந்த ட்ரக்லேயே திருப்பி நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரி இருக்கும். இவங்க வச்சுருக்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஜாமு, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் வச்சு ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணுவாங்க. அப்பப்போ சுட சுட டோனட்லாம் பண்ணுவாங்க. நாங்களும் ஆளுக்கு ஒரு டோனட்டு, ஆப்பிள் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா சும்மா இருப்போமா, ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஜாம்லாம் பண்ணி இந்த டே என்ஜாய் பண்ணோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.